இப்போ அதிமுக பின்னாடி இருந்து இயக்குகின்றது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி அதிமுக இவங்களை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, சவுக்கு சங்கர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன தப்புன்னு சொல்றீங்க நீங்க? தப்புன்னா தப்பு, அவ்வளவுதாங்க. காசு வாங்கிட்டு பேசினாலும், ஓசியில பேசினாலும், கொள்கைக்காக பேசினாலும், எப்படி பேசினாலும் அவதூறுன்றது அவதூறு. அரசியல் பேசுறவங்களுக்கு மட்டும்தானா? அரசியல்வாதிகளுக்கு கிடையாதா? அப்படியே கட்சி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு 5 கட்சி 6 கட்சி தாவினவங்கெல்லாம் இன்னைக்கு அரசியல்ல இல்லையா? அவங்கெல்லாம் பதவி வகிக்கலையா? அதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? மறைமுகமா எல்லாத்தையும் குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு சைலண்டா இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா? அந்த மாதிரி பேச்சுக்களுக்கு ஆதரவு இருக்கு, இவ்வளவு வியூஸ் வருதுன்றதுனால அந்த மாதிரி பேசுறவங்களை கூப்பிடுறாங்க, சேனல்ல அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க, இவங்களை வாங்கி வந்ததை அடிச்சு விட்டுனுக்குறாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகர். ஒரு வாரம் இடைவெளி விட்டு உங்களை சந்திக்கிறேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. நேரடியாக விவாதத்துக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்தான விவாதம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்கு சார். குறிப்பா சவுக்கு சங்கர் அவர்களை பின்னால் இருந்து இயக்குவது அதிமுக, அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? அது எடப்பாடி இயக்குகிறாரா அதிமுக இயக்குகிறாரா அப்படின்ற கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே எடப்பாடி அவர்களை எதிர்த்து சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய பேசியிருக்கார், ட்வீட் போட்டிருக்காரு. கரெக்டா? அப்போது இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இவர் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பிரபாகர்? தேர்தல் சமயத்தில் அதிமுகவுக்காக இவர் பணியாற்றினார். குறிப்பாக பல நேரங்களில் ஓபிஎஸ்ஸை நிறைய விமர்சிச்சுட்டு வந்தார். அது எல்லாமே எடப்பாடியோடான தொடர்பு காரணமாக தான் அப்படின்னு ஒரு தரப்பில் பேசிக்கிறாங்க. சரி, எதனால் அந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது பணத்தினால தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க சார். ஓ, அப்போது பணம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசியிருக்கார், அதனால தப்பு. சரி பிரபாகர், நான் உங்களை ஒன்று கேட்குறேன். ஓசிக்கு இந்த மாதிரி பேசியிருந்தா அதை தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்புன்னா தப்பு, அவ்வளோதாங்க. காசு வாங்கிட்டு பேசினாலும், ஓசியில பேசினாலும், கொள்கைக்காக பேசினாலும், எப்படி பேசினாலும் அவதூறுன்றது அவதூறு. நீங்க இவர் கொள்கைக்கு பேசினா இந்த செக்ஷனு, காசுக்கு பேசினா அந்த செக்ஷனு, இல்லை ஓசியில பேசினா இந்த செக்ஷன், ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லைல்ல. அப்புறம் என்ன இன்னைக்கு திடீர்னு அவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு? சரி, நான் கேட்குறேன். இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்துக்காங்க, ஆளுங்கட்சி ஆதரவு மீடியா அப்படின்னா வரிசையாக விரல் விட்டேனெல்லாம் நிறைய இருக்கு. பாஜக ஆதரவு அப்படின்னா ஒன்று கண்ணுக்கு தெரிலங்க. வேற அதிமுக ஆதரவு ஊடகம் அப்படின்னா நியூஸ் டே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. சரியா? அட்லீஸ்ட் ஒரு சேனல் அது இருக்கு. ஜேடிவி அது அந்த பக்கம் சசிகலா அவர்களுடையதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த பக்கம் சோசியல் மீடியா வாங்க, யூடியூப் சேனல், அதுவும் அரசியல் பற்றி பேசுகிற சேனல்கள் நிறைய இருக்கின்றன. அப்போது திமுக ஆதரவு பாஜக எதிர்ப்பு அப்படின்னு நீங்கள் ஏராளமான சேனல்களை காமிக்க முடியும். பாஜக ஆதரவு திமுக எதிர்ப்பு அப்படின்றதையும் நீங்க கணிசமான அளவில் காமிக்க முடியும். அதிமுக ஆதரவு அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய சேனல்களை கூட நீங்க காமிக்க முடியாது. கரெக்டா? இப்போ அதிமுக பின்னாடி இருந்து இயக்குகின்றது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி அதிமுக இவங்களை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, சவுக்கு சங்கர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன தப்புன்னு சொல்றீங்க நீங்க? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அப்போ அந்த சேனல்ல அவங்க நடுநிலைமையா பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நம்ப சொல்றீங்களா? அதையெல்லாம் ஏத்துக்கிறீங்க. சோசியல் மீடியாவில் ஒருத்தர் சார்பு நிலை எடுத்தா மட்டும் கேள்வி கேட்குறீங்க. இப்போ நான் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினதை ஞாபகப்படுத்தி பேசல. அவதூறு வழக்கு அப்படின்னா அந்த வழக்கு அவர் சட்டப்படி சந்திக்கணும். சொல்ல போனா யாருமே இது மாதிரி பேசக்கூடாது, இதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். கோர்ட்லயும் அதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெனேஸ் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரி சில யூடியூப் சேனல்கள் அப்படின்னு. இது சரியான நேரமும் கூட. ஆனா ஒருத்தர் மாட்டிக்கினாருன்னு சொன்னா உடனே எல்லாரும் சேர்ந்து அவர் மேல உட்காந்து கும்மி அடிக்கிறதுன்றது அது எப்படி ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்ற அந்த எல்லாரும் பெரும்பான்மையான பேசுறாங்க இல்லையா ஊடகங்கள்ல, அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாண்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, யாராவது ஒரு சைடுக்கு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறது, நீங்க சொல்ற மாதிரி பணம் வாங்கி கொண்டே பேசியிருந்தாலும் அது இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கட்சிக்கு மாற்றி மாற்றி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவரை இன்னும் கொச்சையாக சொல்ல போனால் புரோக்கர் அப்படின்னு யூடியூப்ல நிறைய பேர் தனியாக பேசக்கூடியவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
வெரி குட். அதாவது அந்த நிலைப்பாடு அப்படின்றது வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அந்த காசுக்கு விலை போகக்கூடாது, காசு இல்லாட்டாலும் வேற காரணங்களுக்காக உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க கூடாது அப்படின்னு. அது நான் அரசியல் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தானா? அரசியல்வாதிகளுக்கு கிடையாதா? அப்படியே கட்சி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு 5 கட்சி 6 கட்சி தாவினவங்கள்லாம் இன்னைக்கு அரசியலில் இல்லையா? அவங்கெல்லாம் பதவி வகிக்கலையா? அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிறீங்க? எப்படி கொள்கைக்காக வந்தாங்களா? என்ன கொள்கை எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை வேற எதுக்காக வந்தாங்க? அப்போ அவங்கள ஏற்றுக்கிறீங்கல்ல? அதை வந்து இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல. மக்கள் தானே ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ என்னங்க, அவங்களுக்கு இல்லாத அந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பேசுகிறவங்க அவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது எந்த விதத்தில் நியாயம்? கரெக்ட். சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் கூட இருக்கலாம். முதல்ல ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருந்திருப்பாங்க, அந்த கட்சியிலே இன்னொரு கோஷ்டிக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த கோஷ்டிக்கு வந்திருக்கலாம், அப்புறம் இந்த கட்சிக்கு வந்திருக்கலாம். இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு ஆதரவு சொல்லலாம், இல்லை அந்த கட்சியில இருந்து இந்த தலைவருக்கு ஆதரவு சொல்லலாம். இதெல்லாம் நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அரசியல்வாதிகளும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னும் போது அரசியல் பேசுறவங்களை மட்டும் இந்த கேள்வி கேட்கறத எப்படி ஒத்துக்க முடியும்? நான் 2 தீமையை ஏத்துக்கல. புரியுதுங்களா? இப்போ கொள்கைக்காக நான் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரேரா தான் அது நடக்குங்க. ஒன்று இந்த கட்சியில் வந்து என்ன சரியாக கவனிக்கிறது இல்லை இந்த கட்சியில் கட்டம் கட்டுறாங்க, இல்லை இந்த கட்சிக்கு வந்து ஃபியூச்சர் கிடையாது, மானிமா மாதிரி அங்கே வருவாங்க. இன்டர்ன்ஷிப் முடித்த உடனே நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு போகிறது இல்லையா, அந்த மாதிரி இங்கே வருவாங்க. இங்கே வரும்போது வந்து திமுக வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அங்கேயே போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போ கட்சியே கிட்டத்தட்ட அங்கே போய் சேர்ந்துருச்சு, சீட்டு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் கொள்கை எங்கே இருக்குது எனக்கு சொல்லுங்கள். அப்போ அவங்கெல்லாம் போனதுக்கு என்ன காரணம்? அவங்கள கேள்வி கேட்காம நீங்கள் இவரை மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி அதிமுக ஒருவேளை இந்த சவுக்கு மீடியா நிறுவுவதற்கு பணம் கொடுத்திருந்தாலோ அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து நல்ல ஒரு ரீச் இருக்க ஒருத்தரை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் பியூர் பாலிட்டிக்ஸ். இதில் எங்கே நீங்கள் மொராலிட்டி கொண்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா மொராலிட்டி அப்படின்றது அரசியல்லேருந்து சுத்தமாக துடைத்தெறியப்பட்டு விட்டது. அரசியலுக்கும் மொராலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது, கிடையவே கிடையாது. எங்கே இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இதை மட்டும் அவர் காசுக்கு பேசுகிறாரு, இவரை சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாருன்னா இந்த மாதிரி எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் நிலைப்பாட்டை மாற்றுறவங்க. அப்புறம் இதை மட்டும் நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டணியில் மாற்றி இந்த பக்கமும் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை அதிமுக இதுக்கு பின்னாடி இருக்குது, சவுக்கு சங்கர் அவருக்கு பின்னாடி இருந்து அவரை இயக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஸோ இதனுடைய தொடர்பு இப்போ இவர் அவதூறு பேசியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா இதனோட தொடர்ச்சி வந்து அதிமுகவுக்கு இருக்குல்ல, இதனுடைய தொடர்பு அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டவங்களாம் நம்ம பார்க்க முடியுமா? ரைட். அதாவது அதிமுக இயக்குகிறார்கள்னு நான் சொல்லலை. அப்படி ஒரு வேளை இருந்தால் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்படி பார்க்கலாமே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கட்சி, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, உங்கள் கட்சி போஸ்டர் ஓட்டணும் அப்படின்ட்டு ஒருத்தரை கூப்பிட்டு, அப்போ அது ஒரு 1000 போஸ்டர் ஊரெல்லாம் ஓட்டணும், அந்த ஒரு போஸ்டருக்கு இவ்வளோ அப்படின்னு காசு கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கூடவே வேற ஒரு சினிமா பட போஸ்டரோ இல்லை வேற ஏதோ ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோட போஸ்டரும் ஒட்டிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்களா, நீங்கள் போஸ்டர் ஓட்ட ஒருத்தரை வாங்கி நீங்கள் பாருங்கள், அவர் வந்து அந்த போஸ்டர் ஒட்டிக்கிறாருன்னு. அதை வேறுப்பா, நான் வந்து என் கட்சி போஸ்டரை ஓட்டுறதுக்கு தான் காசு கொடுத்தேன், அவர் வந்து வேற போஸ்டர் ஓட்டினாரோ அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரியா? அடுத்தது பாருங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் மலர், தீபாவளி மலர் அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் இந்த விளம்பரங்களில் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் ஒரு பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க, அந்த பத்திரிகையில் வந்து ஒரு அவதூறான செய்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு உங்களை பொறுப்பாக்க முடியுமா? இதை பாருங்க, நாங்கள் வந்து விளம்பரம் கொடுத்தோம், அவ்வளோதான். சரி, இன்னும் சிம்பிளாக நான் ஒன்று சொல்லிட்டா, ஒருத்தர் வந்து ஒரு சமூக சேவை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, சரின்ட்டு நீங்கள் அவருக்கு வந்து ஏதோ டொனேட் பண்ணுறீங்க, அவர் கூடவே வேற ஏதோவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, அது கேஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் சொல்லலாம், அதை பாருங்க இவர் சமூக சேவை இதெல்லாம் பண்ணிக்கிறாரு, ஃபோட்டோலாம் இருக்குது, அதுக்கு தான் நான் காசு கொடுத்தேன், அவர் பண்ணுற மற்றதுக்கெல்லாம் என்ன வந்து பொறுப்பாக முடியாது. திமுக ஜாஃபர் சாதிக் மேட்டரில் சொல்கிறாங்களே அந்த மாதிரி, அவ்வளோதான். கரெக்டா? ஸோ இந்த அவதூறு பேச்சுக்களுக்கு வந்து பின்னாடி யாராவது இருந்திருந்தால் அவங்க பொறுப்பு அப்படின்றத கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் இவ்வளோ வந்து காசு வாங்கியிருக்கார், அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
இந்த பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டுங்களா? அது வந்து அந்த புலனாய்வு நிறுவனங்களுக்கே ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்கள் பேரில் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார். வாங்கியிருக்கீங்கன்னா இந்த பணம் எப்படி வந்தது, யாராவது அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பண்ணி பார்த்தீங்களா இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா மட்டும்தான் அந்த மணி ட்ரெயிலன்றதை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி ஒரு சூட்கேஸில் கொண்டாந்து கொடுக்குறாங்க, அது அங்கே போயிட்டு ஒரு பீச்சில் சிலைக்கு பின்னாடி கோடு வாடி சொல்லி வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அன்லஸ் நீங்களா ஒத்துட்டால் வழியை. அண்டு ஆமாம் சார், இது மாதிரி வந்து இந்த 1 கோடி ரூபாய் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், நான் அதை இங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன், அவங்க கொடுத்தாங்க, லிக்யூடாக கொடுத்தாங்க, அக்கௌண்ட்டில் போடல, அந்த மாதிரி ஏதாவது காட்டிட்டு போகிறாங்க. இது எத்தனையோ சொல்லலாங்க, அது வேற விஷயம். ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் அப்போ கூட அந்த நிறுவனத்தை போய் கேட்பாங்க, நீங்கள் எங்கே பணம் கொடுத்த அப்படி இப்படின்னு, கொஞ்சம் சிக்கல் தான். பட் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கச்ச நாம் என்ன சொல்கிறோம்னா, சவுக்கு சங்கர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வைத்தார் அப்படின்னும் போது நாமளும் அவர் மீது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது. அடுத்தது, இல்லை நீங்கள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்கிறீங்க, குறிப்பாக நிறைய வீடு வாங்கியிருக்காரு, ஒரு 3 கோடி 3.5 கோடி மதிப்பிலான வீடு அப்படின்னு சில ஆவணங்கள் எல்லாம் காட்டி பல யூடியூபர்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. பாருங்க, அகெயின் நான் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்டில் பல வருடங்கள் இருந்ததுனால சொல்கிறேன், இது வந்து சரி ஜூலையில் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அடுத்த வருஷம் தான் அது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போ பண்ணலைன்னா அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்க போகிறாங்க. அடுத்தது 50 லட்சத்துக்கு மேலெல்லாம் வந்து போனால் ஆட்டோமேட்டிக் எவ்வளோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே உங்கள் பேனு ஆதார் இதெல்லாம் லிங்க் ஆகிதாங்க போகுது. ஸோ எந்த இடத்துலையாவது வந்து இன்கம் டேக்ஸ் கண்ணில் இது படத்தான் செய்யும். அது இன்கம் டேக்ஸோட லுக் அவுட். ரைட்டுங்களா? அதனாலேயே அதுதான் நான் சொல்கிறேன், அதாவது காசு வாங்கிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அப்போது இன்றைக்கு வந்து எத்தனையோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை சோஷியல் மீடியா எதில் ஒன்றா சார்பு நிலை எடுப்பது, பயாஸ்டாக இருக்கிறது அப்படின்றது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்களெல்லாம் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? அப்போ எல்லாரும் வந்து யார் யார் எவ்வளோ காசு வச்சுருக்காங்க, எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் லிஸ்டெல்லாம் எடுக்க போகிறோமா? அது தேவையில்லாத வேலை. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது, இப்போது ஒரு சினிமாவில் ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யார் மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, எந்த ஹீரோவை வச்சு படம் எடுத்தால் படம் ஓடும் அப்படின்னு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து இவ்வளோ வியூஸ் வருது அப்படின்னும் போது அவரை யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படிங்க அதை குறை சொல்ல முடியும்? அண்ட் அந்த வியூஸை கொடுக்கறது யார்? மக்கள் தான். மக்களாகிய நாம தானே. அப்போ அல்டிமேட்லி யாரை குறை சொல்லணும்? இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அவதூறு பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கும் இதை விட பயங்கரமான அவதூறு பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுவும் சினிமாவில் விமர்சனம் பண்ணுறவங்க இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து காவல்துறையினர் பெண் காவலர்கள் மீது அவதூறு பேசினார்னு அவர் வந்து இப்போ அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு போல இருக்கு. சரி, அது மன்னிப்பு கேட்டதுனாலேயே வந்து அது குற்றம் இல்லை அப்படின்னு ஆகிவிடாது. ஏன்னா தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அது மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் தான் மன்னிக்கணும். நாமளும் நீங்களும் வழக்கு பதிவு பண்ணியாச்சு, நம்ம மன்னிக்கிறதுங்களா அடுத்த கட்டம். ஏன்னா நீங்களும் நாங்களும் உட்காந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்றதுன்றது சரி, பாதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து அதை சொல்லணுமே தவிர மற்றவங்க சொல்றதெல்லாம் சரி கிடையாது பிரபாகர். இப்போ இதில் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், சேட்டலைட் சேனலில் ஒரு பேட்டி, அந்த செய்தி நான் அப்புறமா உங்களுக்கு அந்த இது அனுப்புகிறேன் லிங்க்கு. அதில் என்ன சொல்கிறாங்க, இவரது ஆசை நாயகி அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. எவ்வளோ கடுமையான சொற்பிரயோகம் இல்லையா பிரபாகர்? அந்த அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணி கூட நிறைய பண்ணுறாங்க. இந்த மாதிரி வார்த்தையை எப்படிங்க நீங்கள் உபயோகப்படுத்தலாம்? ஒரு பெண் அவங்க வந்து இன்னொரு பெண்ணை பார்த்து ஆசை நாயகிக்கு இவ்வளோ பல கோடிகளில் பண்ணியிருக்கீங்க, அவங்க சொந்த பிள்ளைக்கு 2000 ரூபா கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறது அவதூறு கிடையாதா? அதுக்கு தான் சார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் காவலர்கள், பெண் காவலர்களை பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் பேசுனா மட்டும் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உங்களை வருத்துதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் சோஷியல் மீடியாவில் வைக்கிறாங்க. வெரி குட். அவர் அவங்கள பற்றி பேசினாரு, இப்போ இது மாதிரி பேசும்போது வலிக்குதா அப்படின்னா ரைட், அவர் அவங்கள பற்றி பேசினதுக்கு கேஸ் போட்டாங்கல்ல, அப்போ அதே மாதிரி இவங்கள பற்றி பேசினதுக்கு கேஸ் போடணுமா வேணாமா? அதுதான் நான் கேட்குறேன். சட்டம் நியாயம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும். எப்படிங்க ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் ஆசை நாயகி அப்படின்னு பொது வெளியில் சொல்கிறீங்கன்னு சொன்னால்,
எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அது தப்பு இல்லையா? அது இதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? அடுத்தது, இன்றைக்கும் பல பேர், இப்போ சமீபத்தில், அது பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, சகட்டு மேனிக்கு சினி ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட யூடியூப் சேனலில் இதை போட்டிருக்காங்க. இப்போ ஃபெலிக்ஸை கைது பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுல வந்து எவ்வளவு பேர் மீது அவதூறு வீசப்பட்டு நேரடியாக பெயர் சொல்லியே சொல்றாங்க. பல நடிகர், இந்த நடிகர் பிரபாகர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 எழுத்து நடிகை 4 எழுத்து நடிகருடன் 5 எழுத்து ஊருக்கு போனார் இப்படின்னு வரும் கிசு கிசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி ஆச்சுன்னா பூ நடிகை காய் நடிகருடன் பழம் ஊருக்கு போனார் அப்படின்னு வரும். இவ்வளவுதான் நம்மளா புரிஞ்சுக்கணும் அது எந்த நடிகர் எந்த நடிகை. அது 3 எழுத்துல ஒரு 30 நடிகை இருப்பாங்க, 4 எழுத்துல 40 நடிகர் இருப்பாங்க. நமக்கு யாரை தெரியுமோ அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான். சொல்ல போனா ஒரு காலகட்டத்தில் இந்த கிசு கிசுக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவர்கிட்டே கூட வந்து பரப்புவாங்க சார், அப்போதான் வந்து ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க அப்படின்வாங்க. ஏன்னா அப்போ வந்து பத்திரிகைகள் மட்டும்தான், ரைட்டுங்களா? அண்டு இந்த ஒரு மதிப்புக்குரிய பத்திரிகைகள் அப்படின்றவங்க இந்த மாதிரி கிசு கிசுக்கு போக மாட்டாங்க, ரைட்டா? இப்போ அது என்ன ஆயிப்போச்சு, இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு ஓப்பனாக பேசலாம் அப்படின்னு ஆயிப்போச்சு. பாருங்க, அவதூறு பொய், ரைட்டா? பொய் எல்லாமே அவதூறு ஆகிடாது. இப்போ நான் வந்து பிரபாகர் வந்து 10th படிக்கும்போது தமிழில் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த வேறு என் மார்க் லிஸ்ட்டு அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்களே தவிர, இதுக்காக வெகுண்டு எழுந்து நீ யார் தெரியுமா அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பொய் சொல்கிறான், நான் அதை கவுண்டர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதை யாரும் அவதூறாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஆனால் பிரபாகர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, கிள்ளிட்டாரு, குத்திட்டாரு, சம்திங் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அது அவதூறு. எப்போ அவதூறு ஆகும் அப்படின்னா அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில். புரியுதுங்களா? ஓகே. நிஜமா நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா, நான் அதை சொன்னேன் அப்படின்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் அது அவதூறு ஆகாது. ஸோ அப்போ எல்லா பொய்யுமே அவதூறு ஆகாது. ஆனால் அவதூறுன்னா அது நிச்சயமா பொய்யாகத்தான் இருக்கும். உண்மையா இருந்தால் இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். அப்போ யாரா இருந்தாலும் பேசும்போது ஆதாரத்துடன் பேச வேண்டும். இதுதானங்க அடிப்படை. இந்த யார்ட் ஸ்டிக்கை, இந்த ஒரு கண்டிஷனை எல்லாருக்கும் அப்ளை பண்ண நீங்க தயாரா? இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து அவர் மீது கேஸ் போட்டிருக்காங்க, உள்ள போயிட்டார். இது வேற சில பேர் கரெக்ட், அவர் பேசியிருக்கார். மற்றவங்க உள்ள போகும்போது வாயில குத்து தூக்கி போட்டு மீதி ஏன் சும்மா உள்ள போனா சும்மா விடுவாங்க, மிதிச்சு தான் அனுப்புவாங்கலாம் பேசியிருக்காரு. ரைட், நான் ஒத்துக்கிறேன். அவர் அப்படி பேசியிருக்காருன்றதுனால அப்ப இன்னைக்கு அவர் உள்ள போகும்போது நான் அந்த மாதிரி பேசினேன்னா அப்ப அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம் பிரபாகர்? ஒரு நாய் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. எக்ஸாம்பிளுக்காக சொல்றீங்க, நீங்க அவரை நாய்னு சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. நாய் கடிக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குச்சி எடுத்து விரட்டுவோம், இல்ல கல் எடுத்து விரட்டுவோம். திருப்பி கடிப்போமா? கடிச்சா நாமளும் நாய் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் அன்னைக்கு பண்ணாரு அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னா அப்போ அவரை குறை சொல்றதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு? நானும் அவர் மாதிரி தானே பண்ணின்னுக்கிறேன், அப்படிதானே ஆகுது. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா இதுல இது 2 ஆஸ்பெக்டா பார்க்கணும். ஒன்று வந்து இந்த அவதூறு பேச்சு அப்படின்றது, கூடவே இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசி வந்தார் அப்படின்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே சவுக்கு சங்கர் அவர்கள், இவர் வந்து திமுக ஆதரவு நிலையில் இருந்தது இல்லையா? பல நேரங்களில் இருந்திருக்கு. அதிமுக எதிர்ப்பு நிலை, தீவிர அதிமுக எதிர்ப்பு நிலை. கண்ணாபின்னான்னு எடப்பாடியார் அவர்களை பத்தி போட்டிருக்காரு ட்வீட். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை பத்தியும் வந்து ஆடு ஈடுன்னு தரக்குறைவா நிறைய ட்வீட் போட்டிருக்காரு. கடந்த முறை கைது செய்யப்பட்டப்போ அதை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. இதை சவுக்கு அவர்களும் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு. நான் அவளை வந்து அவரை இவ்வளோ இது பண்ணியிருந்தோம், அவர் வந்து இது மாதிரி குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த அவதூறு பேச்சு அப்படின்றது தான் மேலோங்கி நிற்கின்றது. அவருக்கான ஆதரவும் குறைந்து விட்டது. அப்ப காரணம் என்ன? நீங்க வந்து வெறும் ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தீங்க, அப்ப அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நேச்சுரலா எல்லா பக்கத்துல இருந்தும் ஆதரவு வந்திருக்கும். ஆனா இங்க இந்த அவதூறுல நீங்க சிக்கிக்கினீங்க, ஆதாரம் இல்லாத விஷயங்களை நீங்க பேசியிருக்கீங்க. அப்போ நேச்சுரலா எந்த இடத்துல இருந்தும் ஆதரவு வராது. ஸோ இந்த சவுக்கு எபிசோட் அப்படின்றது வந்து பல பேருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுறது, அடுத்தவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை இது பண்றது, பாருங்க நீங்க நிஜமாவே பார்த்துருந்தாலும் ரொம்ப முக்கியமானது இந்த சமுதாயத்துக்கு. பிரபாகர் யாரோட ஷூட்டிங் முடிச்சுட்டு போறாருன்றது எனக்கு என்னங்க வந்தது? கேமராக்கு முன்னாடி அவர் என்ன பேசுறார்,
அவருடைய நிலைப்பாடு கரெக்டா இருக்குதா, அவர் கேட்கிற கேள்வி கரெக்டா, இப்போ சொல்ற பதில் கவுண்டர் இதெல்லாம் கரெக்டா, இதுதானங்க முக்கியம். மற்றபடி நீங்க பின்னாடி என்ன பண்ணா ஜனங்களுக்கு என்னங்க வந்தது? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி கிடையாது, ஒண்ணு கிடையாது அப்படின்னும் போது எல்லாம் ஒண்ணா கூடி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா 4 பேர் ஒண்ணா கூடி புரணி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்வாங்க. அவங்க வீட்ல என்ன நடக்குது, இவங்க வீட்ல என்ன நடக்குது, இதுதான் வந்து ஒரே இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா இருந்ததுங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, எல்லாம் ஒவ்வொரு வீடும் தனித்தனி தீவாகி போச்சு. என் வீட்ல கதவு சாத்தின்னு எது வீட்ல யார் இருக்கான் கொடுத்தனோன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. எங்கேயாவது பார்க்கும்போது சார் குரூப்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, அவ்வளோதான், நம்பர் மட்டும் தான் தெரியும், டிபி வச்சிருந்தான்னா தெரியும். இல்லாட்டா வந்து ஓ நீங்களும் இங்கே தானா அப்படின்னு எங்க கொடைக்கானல் டூர் போயிருக்கும் போது பார்ப்பாங்க, நானும் இங்கே தானே வரேன், ஐயோ நான் உங்க எதிர்த்து விடுன்னு, அந்த மாதிரி நிலைமையில இருக்குது. அப்போ ஜனங்க ஒருத்தருக்கு பேசலைன்னும் போது இதை இந்த மாதிரி சில பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த புரணி பேசுறது அப்படின்றது. இதெல்லாம் வந்து மட்டரகமான செயல் பிரபாகர். ஆனால் இன்னைக்கு அதுக்கு தான் வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்போ அகைன் யாரை குறை சொல்றது? அந்த மாதிரி பேச்சுக்களுக்கு ஆதரவு இருக்கு, இவ்வளோ வியூஸ் வருதுன்றதுனால அந்த மாதிரி பேசுறவங்களை கூப்பிடுறாங்க, வந்து சேனல்ல வந்து அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க, இவங்களை வந்து வாங்கி வந்ததை அடிச்சு விட்டுனுக்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக தடை கொண்டு வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தோட பேசு, ஆதாரம் இல்லையா அப்போ அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு கொண்டு வாங்க. ஆனால் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஓகே சவுக்கு அப்படின்ற ஒருத்தர் மேலே கேஸ் போடுறதுக்கு இது எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கு. ஆனால் நாளைக்கு எங்க ஆளுங்க மேலே கேஸ் போடணும்னா அப்படின்னு தானே எல்லாரும் யோசிப்பாங்க. ராதிகா அவர்கள் சமீபத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவர் திமுகவினுடைய பேச்சாளர் ஆபாசமாக பேசினார்னு சிறையில் இருந்துட்டு வந்தார். இப்போ சமீபத்தில் அவர் பேசின பேச்சுக்காக மோடி அவர்களோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்காரு. அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அந்த மாதிரியான நடவடிக்கை எதுவுமே இது வரைக்கும் இப்போ சொல்லுங்க, சவுக்கு அவதூறாக பேசினார், அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? சட்டம் தன் கடமையை செய்கிறது. இது வந்து ஆளுங்கட்சிக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா திமுக தரப்புல இருந்து யாரும் எதுவும் பேசலைங்க. ஸோ இது வந்து ஒரு பெண் காவலர்கள் அவதூறு, பெண்களுக்கு எதிரான இழிவுபடுத்திய பேச்சு, சட்டப்படி நடவடிக்கை. கரெக்டாக ஒரு டவுட் வரலையா சார்? திமுக எந்த ஒரு அங்கே இருக்க தலைவர்களோ இவங்களோ யாருமே கருத்து இதில் தெரிவிக்காதது வந்து மறைமுகமாக எல்லாத்தையும் குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு சைலண்டாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலையா சார்? இல்லை, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் கருத்து சொல்லும்போது அப்போ வந்து பார்த்தீங்களா ஆட்சிக்கு எதிராக பேசினார், அதனால தான் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க ஒரு குறை சொல்கிறதுக்கு சான்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கைதிகளுக்கும் வந்து பொண்ணு எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா கருத்து சொல்லியிருக்கலாம், புரியுதுங்களா? அதனால அதை வந்து நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன். கரெக்டாக தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சட்டம் வந்து கடமையை செய்கிறது அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்துலையும் அது செய்யணும்ல. ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் பிரபாகர். அதாவது இந்த மாதிரி அரசியல் பேசுகிறவங்க அரசியல் இல்லாமல் பொது வெளியில் ட்வீட் போடுறவங்க சில பிரபலங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னும் போது ஒரு சில நடவடிக்கைகள் பாய்கின்றது. ஆனால் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பேசினா என்ன மாதிரியான நடவடிக்கை யோசிச்சு பாருங்க. நம்ம EVKS இளங்கோவன் அவர்கள் என்ன அசிங்கமாக பேசினார் ஒரு தடவை, ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி அவர் பேசினாருங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி ஆகுது இல்லையா? இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஃபமேஷன் அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயங்க. அவ்வளோ சுலபத்தில் கன்விக்ஷன் கோர்ட்டில் போயிட்டு வாங்கிட முடியாது. முதல்ல இது பிரைவேட் கம்ப்ளைண்டாக ஆரம்பிக்கும், வேணும்னா சில சமயங்களில் எஃப்ஐஆர் பதிவாங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் கோர்ட்டில் போனோம், இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு கோர்ட்டில் போனாலும் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்களே எடுத்துக்காங்க, ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போது சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதை வந்து பாரபட்சம் இல்லாமல் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமே தவிர, என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தர் மாட்டினார் அப்படின்றதுக்காக அவர் மேலே எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டினா இது நின்றுமா அப்படின்னா நிச்சயமாக நிற்காது. இன்னைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பேசினார் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் பேசினார். அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னதான் வந்து திமுக தலைவர்கள் இதை பற்றி பேசாமல் மௌனமாகவே இருந்தாலுமே இன்னைக்கு ரைட்டு இந்த அவதூறுன்ற ஆஸ்பெக்டை மட்டும்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னார், அதனால இவங்க மறைமுகமாக பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கலன்னா
மற்றபடி காசு வாங்கிட்டு பண்றாரு அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் நான் ஒன்று கவனிச்சேன். அதிமுக தரப்புல இருந்தோ இல்லை வந்து அவங்க ஐடி விங்கில் இருந்தோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் போய் அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ரைட்டு இந்த மாதிரி வந்து 4 பேர் 4 பேசிட்டே தாங்க இருப்பாங்க, இதுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கு போய் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இந்த குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு அரசியல் கட்சியாக கவுண்டர் கொடுக்கலாம். மற்றபடி ஒரு 1000 பேர் ட்வீட் போடுவாங்க, ஒரு 150 பேர் வந்து யூடியூப்ல பேசுவாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு அரசியல் கட்சி கவுண்டர் கொடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கீழ்மட்டத்தில் சில பேர் வந்து கீழ்மட்டத்தில்னு கூட சொல்ல முடியாது, ஆதரவாளர்கள் இல்லை வெளில இருக்கவங்க உள்ள இருக்கவங்க அப்படின்னு நிறைய பேர் கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து வந்து நான் தப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுலேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தம் பண்ணணும், திமுக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சவுக்கு சங்கர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னா, ஏங்க இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனையா? இவர் கட்சியை விட்டு வெளில வரேன்றாரு, கட்சியை ஒட்டிய போறாருன்றதுக்கு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கோர்ட்டில் கேஸ் இருக்கு. அப்புறம் இதில் என்ன மத்தியஸ்தம் வேண்டி கிடக்குது? அப்போ தெரிஞ்சோ தெரியாமலையோ அதிமுகவை கொண்டாந்து சிக்க வைக்கிறாங்க. நம்ம அப்படி சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேலே கை காட்டினாலும் இந்த வழக்கறிஞர்கள்லாம் அதிமுக சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் சவுக்கு சங்கருக்காக வாதாடுறாங்க, அதுல இருந்தே தெரியுது அவர்களுக்கான தொடர்பு அப்படின்னும் பேசுறாங்க சார். சரிங்க. இப்போ இளையராஜா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு திரைப்பட நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார், அவருடைய பாட்டு ஏதோ யூஸ் பண்ணாங்க. அது எந்த திரைப்பட நிறுவனம் பிரபாகர்? சரி, ஏதோ ஒரு திரைப்பட நிறுவனம், சரியா? ஆனா இளையராஜா அவர்களுடைய ஸ்டாண்டு கரெக்டு அப்படின்னு ஆர்கியூ பண்ண வீடியோ ஒன்று பார்த்தேன். யார் தெரியுமா? திமுகவுடைய மூத்த இளம் வழக்கறிஞர். ஸோ சன் பிக்சர்ஸுடைய படம் தான் நினைக்கிறேன், ரஜினி அவர்களுடைய படம். இதுக்கு திமுகவுடைய வழக்கறிஞர் வந்து இளையராஜாவுடைய ஸ்டாண்டு கரெக்டு அப்படின்னு பேசின வீடியோ நான் பார்த்தேன். அப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? அப்போ நோட்டீஸ் அமிச்சதுக்கு பின்னாடி அந்த திமுகவின் வழக்கறிஞர் இருக்காருன்னு சொல்லுவீங்களா? சரி, ஒரு வழக்கறிஞர்னா எப்படிங்க? கிளையண்ட்டு வந்தாங்கன்னா அந்த கேஸை பார்க்கணும், நீ எந்த கட்சி இப்படிலாம் பார்க்கக்கூடாது. கேஸ் எடுத்தாச்சுன்னா அவர் உங்கள் கட்சிக்காரர் அப்படிதான் நான் சொல்கிறோம், என் கட்சிக்காரர் மயிலாட் அப்படிதான் நான் சொல்கிறோம். நம்ம சொல்கிற மாதிரினா இன்னும் உதாரணம்னா அரசியலில் ப. சிதம்பரம் சொல்லலாம், நீட்டு வேணான்னு மனைவி நீட்டு வேணும்னு வாதாடுவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி. அதனால ஒரு வழக்கறிஞருடைய தொழில் தர்மம் என்னங்க? கேஸ் கொண்டு வந்து கொடுத்தா ஆஜராகணும், நீ எந்த கட்சி அப்படின்னு பார்த்து நான் வந்து என்னை கட்சிக்காரனா எடுத்துப்பேன் அப்படின்னா அது தப்புங்க. ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் அதிமுக பின்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் வந்து கேஸுன்னு வந்தாச்சுன்னா அதுதான் வந்து தர்மம். சொல்லப்போனால் அஜ்மல் கசாப் அவருக்கு யாரும் வரலன்னும் போது கோர்ட்டு தரப்புலேருந்து நாங்கள் நியமிக்கிறோம்னு சொன்னாங்க. ஏன்னா நோபடி ஷுட் கோ அன்ரெப்ரசன்டட். இந்த சட்ட உதவின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ப்ரொசீஜர். இது உலக நாடுகள் முழுக்க அப்படி தான் இருக்குது. ஸோ அதிமுக வழக்கறிஞர் இவருக்கு ஆஜராகரு, அதனால் வந்து அதிமுக பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சைல்டிஷ்னு தான் நான் எடுத்துப்பேன். அந்த வழக்கறிஞர் தொழிலை பற்றி தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை ஏதோ ஒரு குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்களா அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர இதெல்லாம் ஒரு ரீசனாக எடுத்துக்க முடியாது. சரி, நான் தான் சொல்கிறேனே, அதிமுக வந்து சவுக்கு சங்கரை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலுமே என்ன தப்புன்றது தான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பல கட்சிகள் வந்து பல பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம், அது வந்து பண உதவியாக இருக்கலாம், இல்லை ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நாளைக்கு ஏதாவதுனா நாங்கள் உங்கள் பின்னாடி வரோம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை எதிர்த்து அவதூறு பேசுவது, அந்த கட்சியை எதிர்த்து பேசுவது, இதில் வெளிநாட்டில் சேஃபாக உக்காந்துக்கின்னு வீடியோ போடுறது அப்படின்றதும் சிலது இருக்கு. அவங்களுக்கு ஆதரவாக வந்து இங்கே இருக்கிற சில கட்சிகள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்கலாம் குரல் கொடுக்கலையா, அப்போ அவருக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இருந்தாலும் அப்படி என்ன தப்பு? ஆமா, அவர் உண்மையை சொல்றாரு அப்படின்னு தானே காங்கிரஸ் கட்சியில முட்டு கொடுக்க போறாங்க. அப்ப இதை மட்டும் ஏன் நீங்க அதிமுக பின்னாடி இருக்குன்னா தப்பா பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த அவதூறு அப்படின்ற ஆஸ்பெக்டை மட்டும் ஐசோலேட் பண்ணி அதிமுகவை பின்னாடி கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி இமேஜை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அது சரிப்பட்டு வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்சியில வந்து ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க கட்சியை பத்தி பெருசா பேசணும், எதிர்கட்சியை பத்தி இது பண்ணணும். இதானங்க எந்த கட்சியா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் இதுக்கு தானே வந்து கட்சியில நீங்க வந்து மீடியா செல்னு வச்சிருக்கீங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்ற இதுக்கெல்லாம் எப்படி கட்சி எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அப்படி பார்க்க போனா இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு ராதிகா சரத்குமார் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு நீங்க வந்து திமுகவை குறை சொல்லுவீங்களா? அதனால ஒரு நபர் செய்யும் குற்றத்துக்கு இல்லை செய்ததாக சொல்லப்படும் குற்றத்துக்கு கட்சியை பொறுப்பாக்க முடியாது அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றீங்க.
ஜாபர் சாதிக் விஷயத்துலையும் அப்படி தான் சொன்னீங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்துலையும் அப்படி தான் சொல்ல போகிறீங்க. இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தில் மட்டும் எப்படிங்க தனியாக ஒரு யாட்சிக் கொண்டு வர முடியும்? சவுக்கு சங்கர் பேசினது தப்பா அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நான் வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஆதாரம் இல்லாமல் பல விஷயங்களை பேசக்கூடாது, ஆதாரம் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. பட் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களா தெரியாது, பண்ணணும். ரைட்டா? அண்ட் சட்டத்துக்கு முன்னாடி அது வந்து குற்றம் என்று நிரூபிக்கப்படுமா அப்படின்னா அது கோர்ட்டில் கேஸ் வரும்போது தான் தெரியும். ஆனால் அதுக்காக வந்து இவர் காசு வாங்கிட்டு பேசுகிறாருனோ இல்லை ஒரு கட்சி பின்னாடி இருந்து பேசுகிறாருனோ சொல்கிறதெல்லாம் வந்து என்னவோ பெருசாக நடக்காத விஷயத்த பேசுகிற மாதிரி இருக்கு பிரபாகர். அதனால அதை நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இவர் பேசினது அவதூறா? அப்போ இனிமேல் யாரும் பேசக்கூடாது. ஆதாரம் இல்லாமல் பேசினாரா? யாரும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். நீங்களே ஒத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு நீதி, இன்னொருத்தருக்கு ஒரு நீதி. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு காமெடியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் பிரபாகர். நான் வந்து அவரை விடுதலை செய்யணும்னோ அவர் தப்பு பண்ணவர்னோ சொல்லலை. அவருக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதையே எல்லாருக்கும் எடுங்கோ அப்படின்றது தான் வந்து என்னுடைய கோரிக்கை. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி உங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் பிரபாகர். சார், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதற்கிடையில் நம்முடைய ஜாம்பவான் அரங்கிற்கு வருகை தந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது குறித்தும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் குறித்தும் உங்களுடைய பார்வையை தெரிவிச்சிங்க. உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சார். நன்றி பிரபாகர்.